எப்பாடுபட்டாவது யூகேல வந்து குடியேறணும் அப்படின்ற ஆசையில உயிருக்கு ஆபத்தான வகையிலான பயணங்களை மேற்கொள்றவங்களை தடுக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் யூகேனுடைய அரசாங்கமும் பிரான்சுடைய அரசாங்கமும் கடந்த காலத்துல செய்திருந்தது. 600 மில்லியனுக்கும் அதிகமான பணச்செலவுல பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து இந்த பயணங்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட யூகேக்கு வர வேண்டிய நாட்டத்தில் இருக்கிற மக்களினுடைய வருகையானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கடந்த புதன்கிழமை அன்று மாத்திரம் பிரித்தானியாவுக்கு 752 பேர் சட்டவிரோதமாக வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ஹோம் ஆஃபீஸ் ஈடுபட்டாலும் இப்படியானவர்கள் பிரித்தானியாவை தேடி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விசாரணைகளும் கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்தது. இப்போது எதிர்க்கட்சிகள் இணைந்து பிரித்தானியாவினுடைய பிரதமராக ஆண்டி பெர்னாம் வந்திருந்தாலும் இந்த இல்லீகல் மைக்ரேஷன் அப்படின்றத நிறுத்த முடியாது, இது அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆபத்தான பயணங்களுக்கு மத்தியில கடல்ல ஒரு விபத்து ஏற்பட்டும் அந்த விபத்திலிருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கான உதவிகள் வந்த போதும் உதவிகள் தேவையில்லை அப்படின்னு கூக்குரலிட்ட மக்களால இப்போ யூகேல மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. 157 பேர் நடுக்கடல்ல தீயில தத்தளித்திருந்த போதும் யூகேக்கு எப்படியுமே போயே ஆகணும், எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரான்சினுடைய உதவிகளை இவங்க தட்டி கழித்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இன்றைய நாள் யூகேல மிக அதிகமாக பேசப்படும் ஒரு தகவலாக மாறி இருக்கிறது. படகுல வளமை போல பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்து கொண்டிருந்தவர்கள் ஏற்கனவே பிரான்ஸ் அதிகாரிகளால கைது செய்யப்பட்டு இவர்களுக்கான உதவி கொடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதுல ஆரம்பத்திலேயே ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்ட 157 பேர்ல 5 பேர் மாத்திரம்தான் பிரான்ஸ் படையினருடன் போவதற்கு அவங்களுடைய சம்மதத்தை தெரிவித்தாங்க அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இதுல பார்க்கப்படுகிறது. மிச்சம் இருக்கக்கூடிய 152 பேரும் எப்படியாவது பிரித்தானியாவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய படகுல சட்டவிரோதமான பாதுகாப்பற்ற ஒரு பயணத்தை இவங்க மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த பயணத்துல சிறுவர்கள் பெண்களும் உள்ளடங்குகிறார்கள் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த பயணம் போய்கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகிறது, படகுல தீப்பரவல் ஏற்பட்டிருக்கு. தீப்பரவலை காப்பாற்றுறதுக்காக பிரான்சினுடைய அதிகாரிகள் உதவி தருவதற்கு முன் வந்த போதும் அந்த உதவியை இந்த மக்கள் எடுக்கல. நாங்க இறந்து போனா இந்த கடல்லே இறந்து போறோம், அப்படி இல்லைன்னா யூகேக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரியாக இவங்களுடைய ஒரு வேண்டுகோள் இருந்திருக்கு. அதற்கு பிறகு பிரித்தானியாவினுடைய படையினரும் பிரான்சினுடைய படையினரும் இணைந்து இந்த மக்களை மீட்டிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இவர்கள்ல யாருக்குமே எந்த விதமான ஒரு காயமும் ஏற்படலை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத பயணத்தை மேற்கொண்டு யூகேக்கு இவங்க வாரதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து இப்போ அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி இருக்கு. பிரான்சுக்கும் யூகேக்கும் இடையில இருக்கிற உறவுகளையும் இது ஒரு விரிசலை ஏற்படுத்துது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ் படையினர் பிரித்தானியாவுக்கு திட்டவட்டமாக ஆட்களை அனுப்புகிறார்கள், தகுந்த வகையில இவங்க வந்து நிறுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பிரான்சுடன் பிரித்தானியா முன்வைத்து வருகிறது. அதுல குறிப்பாக 1 in 1 out திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகும் பிரான்ஸ்ல இருந்து வரக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு பிரான்ஸ் தவறுகிறது. குறிப்பாக இந்த 1 in 1 out திட்டத்துல பிரான்சுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் சில நாட்களிலேயே யூகேக்கு வந்த சம்பவங்களும் ஏற்பட்டிருந்தது. இதனுடைய முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற நாடுகள்ல இல்லாத யூகேல இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், யூகேல இலவசமாக வீடுகள் வழங்கப்படுது. ஒரு குடும்பத்துல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா சட்டவிரோதமாகவோ அல்லது வேறு வழிகளில் வந்து அசைலம் கூறும்போது இவங்களுக்கு தானாகவே ஒரு வீடு அலாட் செய்யப்படுது. இந்த வீடு கொடுக்கப்படுறதுனால தான் இப்படியான மக்கள் எப்படியான ரிஸ்கையும் எடுத்து இந்த நாட்டுக்குள்ள வராங்க. இந்த வீடு கொடுக்கறத நிறுத்துவோமாக இருந்தால் மட்டும்தான் இதுல ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்றது யூகேனுடைய எதிர்க்கட்சிகளுடைய ஒரு மிக ஏகோபித்த வாதமாக இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இந்த வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமாக குறிப்பாக பிரான்ஸ்ல இருக்கிறவங்க அகதி முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு குறுகிய இடத்துல பலர் தங்க வைக்கப்பட்டிருக்கிற காரணங்களால பிரித்தானியாவுக்கு வந்தா இவங்களுக்கான தனி வீடுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு ஆவலோடையும் இந்த மக்கள் யூகேக்கு வரது அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து, எத்தனை மில்லியன்கள்ல செலவு செய்து இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் மேற்கொண்டாலும் பிரான்சினுடைய அரசாங்கத்திற்கு இந்த மக்கள் எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்றாங்க இல்லை அப்படின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டும் இதுல வைக்கப்படுது. யூகேனுடைய அட்ராக்ஷன் கூடி இருக்கு அப்படின்றதுனால அயர்லாந்துக்கு வாரவங்க கூட நதர்ன் அயர்லாந்துல வந்து அசைலம் கோருகிறார்கள் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை அண்மையில ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டு இருந்தது. அயர்லாந்துல அசைலம் கோரினா அவங்களுக்கு வீடு கிடைக்காது அப்படின்றதுனால நதர்ன் அயர்லாந்து யூகேக்குள்ள வருதுன்றதுனால நதர்ன் அயர்லாந்துல வந்து இவங்க அசைலம் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் போது இவங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட்கள் கிடைக்குது அப்படின்றதும் இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆண்டி பெர்னாம் வந்ததுக்கு பிறகு சட்டவிரோதமாக யூகேக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஆட்கடத்தக்காரர்கள்
தேடப்பட்டு இவர்களுக்கான தண்டனைகள் விதிக்கப்படும். மைக்ரேஷன் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டது போல சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டது. ஆனாலும் பிரதமராக ஆண்டி பர்னம் வந்ததுக்கு பிறகு யூகே உள்ள சட்டவிரோதமாக 2000க்கும் மேற்பட்டவர்கள் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்கள் என்கிறதும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அகதி தஞ்சம் கோர்றவங்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் போது அந்த வீடுகள் வழங்கப்படுற இடங்கள் இருக்கக்கூடிய பிரித்தானியர்கள் ஏராளமான போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இந்த போராட்டங்கள் இவர்களுக்கான வீடுகளை வழங்கும் போது அந்த இடங்கள்ல பாதுகாப்பு இல்லாம போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுகிறது. யாரென்றே தெரியாத பலர் பிரித்தானியாவுக்குள் அனுமதிக்கப்படுறாங்க. இப்படியானவங்க அனுமதிக்கப்படும் போது இவங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல என்னென்ன குற்றவியல் சம்பவங்கள்ல செய்திருந்தவங்க, சமூக விரோத செயல்கள்ல செய்திருந்தவங்களா அப்படின்றது எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாம மக்களோடு மக்களாக இவர்கள் புழங்க வைக்கப்படும் போது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி இவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸை வழங்கி அந்த ஒர்க் பெர்மிட் மூலமாக இவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டா, இவங்களுக்காக இலவசமாக கொடுக்க வேண்டிய ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் நிறுத்தப்பட்டாலும் இப்படிப்பட்டவங்க வேலை செய்வதற்கான தகுதி வாய்ந்தவர்களா, இவங்க மக்களோட இருந்து வேலை செய்வதற்கான தகுதிகளை பெற்றவங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு. இவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்படும் போது இவங்களுடைய எந்த விதமான கிரிமினல் பேக்ரவுண்ட் செக்கும் செய்யாம இவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் இந்த கால்வாயை கட்டுப்படுத்துறது, பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக குடிவரவங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக அமைந்திருக்கிறது. கடந்த அரசாங்கம் தோல்வியுற்றதும் இந்த ஒரு காரணத்தால தான் அப்படின்ற வகையில ஆண்டி பர்னம் இது குறித்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது பிரித்தானியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இன்றைய நாள் பேசப்படுகிற தகவலாக மாறியிருக்கு. யூகேல ரயில்களை பயன்படுத்தக்கூடிய 16-17 வயது இளைஞர்கள் மாணவர்களுக்கு ரயில் கார்டு வழங்கப்படுகிறது. 16 to 17 years old ரயில் கார்டு இவங்களுக்காக வழங்கப்படுது. இதுல ஒரு நடைமுறை சிக்கல் ஏற்பட்டது என்ன அப்படின்னா, இவங்க 18 வயது ஆகும் போது, அவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே 18 வயது ஆகிறாங்க. 18 வயது ஆகும் போது இந்த ரயில் கார்டுகள் செல்லுபடியற்றதாகிறது. அதன் காரணமாக நம்ம வகுப்புல இருக்கிறவங்களுக்கு ரயில் கார்டு இருக்கு, நமக்கு ரயில் கார்டு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ரயில் கார்டு உங்களுக்கு தெரியும், ரயில் கார்டு இருக்குமாக இருந்தா ஒரு டிக்கெட் ஃபேர்ல வந்து 3/1 உங்களுக்கு குறைவாக பே பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையான ரயில் கார்டுகள்ல ஒரு புதிய சட்டத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 17 வயதாக இருக்கக்கூடியவர்கள் 18 வயதை அடைந்திருந்தாலும் அந்த 18 வயது பூர்த்தியாகும் வரையில இவங்க அந்த ரயில் கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் இதனால மிகப்பெரிய அளவிலான இன்னல்களை எதிர்நோக்குறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயும் இந்த ரயில் கார்டுகள்ல இப்படியான ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரயில் கார்டுகள் பற்றி பேசும்போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூகேல பெனிஃபிட் எடுக்கக்கூடிய யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமாக இருந்தா நீங்க ஜாப் சீக்கர்ஸுக்கான ரயில் கார்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாதி அளவிலாக உங்களுக்கான ரயில் கட்டணங்கள் இருக்கும். ஸோ ரயில்வே அதிகமாக பயன்படுத்துபவர்கள், பிரித்தானியாவில் வேலை தேடக்கூடியவர்கள், ஜாப் சென்டர்கள்ல பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள், பெனிஃபிட்டுக்கு தகுதியானவர்கள் ஜாப் சென்டர் ரயில் கார்டை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு மேலதிக தகவலாக இந்த வீடியோல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள யூகேல மிகப்பெரிய அளவிலான ஒரு பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதிகரித்த வறட்சியின் காரணமாக நீண்ட நாட்களாக நிலவியிருந்த இந்த வெப்பநிலை காரணமாக விவசாயம் வெகுவளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குடிநீர் வசதி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த தண்ணீர் இல்லா பற்றாக்குறையால விவசாயத்துல அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கு. ஏற்கனவே விவசாயிகளுக்கு மானியங்களை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதே நேரம் இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது, விவசாயிகளுக்கும் இது விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில இப்போது தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஆனா இன்றைய தேதி வரையில ஒரு பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறதாகவும், எரிபொருட்களுக்கான செலவு அதிகரித்திருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்லையும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட்டும் இதுல ஒரு மேலதிக காரணியாக தாக்கம் செலுத்த தொடங்கி இருக்கு. இது இப்படியே தொடருமாக இருந்தால் எதிர்வரும் சில வாரங்களுக்குள்ள மிக முக்கியமாக கோதுமை மற்றும் பார்லி போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். இந்த கோதுமை பார்லிக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படும் போது அது ஏற்றுமதியிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும், யூகேனுடைய எக்கனமிலையும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும், இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்பெறக்கூடியதாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த சேனலையும் வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.